பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் இருந்தால் சின்ன சின்ன தள்ளுமுள்ளு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் உங்கள்கிட்ட பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள்கிட்ட நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், அதை தயவு செய்து அவர் எந்த ஜாதி இவர் எந்த ஜாதி என்று சொல்லி எடுத்து அதை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உதாரணத்துக்கு ராதாபுரம் ஸ்கூல்ல ஒரு 4-5 பையங்க பிரச்சனை பண்ணதாக்கு நடவடிக்கை எடுத்து அவங்க மேல போலீஸ்க்கு கொண்டு போனோம். அங்க கொண்டு போகும்போது அந்த 5 மாணவர்களும் 5 மாணவர்களுடைய பெற்றோர்களும் எதுக்கு ஏன் எங்க பிள்ளைகள் சண்டை போடும், ஒரே வகுப்புல படிக்கிறாங்க, நாளைக்கு சேர்ந்துக்கிடும், இதுக்கு ஏன் நீங்க இதுல காவல்துறை பத்திரிகையாளர்கள்லாம் ஏன் இவ்வளவு தலையிட்டு நெருக்கடி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் அவ்வளவு பேரும் தலைமை ஆசிரியர்கிட்ட போறாங்க, ஊர்ல உள்ள பஞ்சாயத்து தலைவர்கிட்ட அங்க போறாங்க, முக்கியஸ்தர்கள்ட்ட போறாங்க, திரும்ப ஏன்ட்ட வராங்க. நான் அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி அவங்கள திரும்ப அதே பள்ளியில அந்த ராதாபுரத்துல அதே போல ஒரு சம்பவம், அதே போல பக்கத்துல சீராத்திகுளங்கிற அரசு உயர்நிலை பள்ளியிலையும் அப்படி ஒரு சம்பவம். அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தான் என்ன ஜாதிங்கிற வெறியோட நடக்கல. நான் இன்னும் கூட சொல்லுவேன், வள்ளியூர்ல ஒரு தனியார் பள்ளியில ஒரு சம்பவம் நடக்கு, அவங்க எல்லாரும் அதை சமாதானமா முடிச்சு வழக்கு பதிவு பண்ணி அவங்கள கொண்டு போறாங்க. அவ்வளவு வேகமா அதுல காவல்துறை நடவடிக்கை எடுத்து கொண்டு போகுது. அவங்க எல்லாருமே இதுக்கு மேல் நடவடிக்கை தேவையில்லை, எங்க பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு சண்டை போடும், நாளைக்கு சேர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லி அதை உடனே முடிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் 1-2 பத்திரிகைகள் ஊடகங்கள்ல அடுத்த நாள் தலைப்பு செய்தியா இன்னைக்கு கூட இருக்கு, நடந்து முடிஞ்சு 3 நாள் ஆச்சு, இன்னைக்கு பத்திரிகை பிரச்சனை அது ஒரு பெரிய செய்தியா போட்டிருக்கீங்க. நான் அன்போடு கேட்டுக்கொள்றேன், நம்ம மாவட்டத்தில் எங்கேயும் ஜாதி சண்டை கிடையாது, தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி இல்லாததுனால பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் சண்டை போடுறத பெருசாக்க நினைக்காதீங்க. அது நான் அன்போடு கேட்டுறேன், அது தேவையில்லை. என் மகன் மூத்தவன் 2 பெண் குழந்தைகள் இருக்கு, ஒன்னு 8 படிக்கு, ஒரு பிள்ளை 6 படிக்கு. என் கண் முன்னால வீட்டில் போடுற சண்டையை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு 2 பிள்ளைகளும் சண்டை போட்டு 10 நிமிஷம் கழிச்சு அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு உடனே தோல்ல தோல் போட்டு போகுது. இதே தான் பள்ளிக்கூடத்துல நாங்க படிக்க காலத்திலயும் இதே போல நாங்க சண்டை போட்டிருக்கோம், சேர்ந்திருக்கோம். அது வன்மமாட்டு அது நடக்கல, அதை வன்மம் ஆக்காதீர்கள் தயவு செய்து. இன்னைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கவனத்திற்கு ஒருவர் மூலமா சொல்லி இருக்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நான் பார்க்கிறேன். தலைமை ஆசிரியர் முடிவெடுக்க சொல்லணும். அது உள்ளுக்குள்ள மாவட்ட நிர்வாகமோ காவல்துறையோ தலையிடக்கூடாது. தலைமை ஆசிரியர் தான் இறுதி முடிவு. எந்த பையன் என்ன தவறு பண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல நடந்த சம்பவங்களை அவங்களே முடிவெடுத்துருக்காங்க. ஸ்கூலுக்கு வெளியே ஓய்வு நாள்ல எங்கேயாவது பிரச்சனைகள் நடந்து வேற நோக்கத்துக்காக நடந்துன்னா அதுல காவல்துறையோ நம்ம மாவட்ட நிர்வாகமோ தலையிட்டாதான் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். தவிர 100% டீச்சர்ஸ் அந்த பிள்ளைகளை தான் அரவணைச்சு கொண்டு போக முடியும். பெற்றோர் சொல்றதை கூட கேட்க மாட்டாங்க, ஆசிரியர்கள் சொன்னாதான் கேட்பாங்க. அப்ப தலைமை ஆசிரியர்கிட்ட அந்த தவறுக்கு தகுந்தபடி அவங்க கண்டிக்கலாம், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாம், நிரந்தரமா பள்ளியை விட்டு நீக்கலாம். இவ்வளவும் யாருக்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுக்கணும்? தலைமை ஆசிரியர்கிட்ட இருந்தாதான் அது நடக்கும். தலைமை ஆசிரியர் என்ன, ஆசிரியர்கள் இருக்காங்க, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்காங்க. இதை தாண்டி யாருக்கு அங்க அக்கறை வந்தாலும் யாரு போய் பாத்துக்கிட்டீங்க நீங்க சொல்லுங்க? வேற யாராலையும் பார்க்க முடியுமா அந்த பள்ளிக்கூடத்தை? ஒரு பள்ளிக்கூடம், பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள், அவங்களுடைய பெற்றோர்கள் சார்ந்த ஒரு அமைப்பு, படிச்சு கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ். ஆகவே நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆள் மூலமா தலைவர் கவனத்துக்கு சொல்லுங்கன்னு சொன்னது ஒரே வார்த்தை தான். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இப்படிப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் தலைமை ஆசிரியர்கள் இறுதி முடிவெடுங்க. எந்த பிரச்சனையும் அதுக்கு மேல வராது. அவங்களா ஒரு மேல் நடவடிக்கை தேவைன்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்திடமோ காவல்துறையிடமோ வந்தா அப்பதான் நம்ம போய் தலையிடுமே தவிர, அதுல ரொம்ப முக்கியமா நான் உங்களை பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். படிக்கிறது நம்ம பிள்ளைகள், இது நம்ம மாவட்டம், அதுல போய் ஏதோ இதுல போய் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
எங்கேயாவது தொடர் ஜாதி சண்டை இருக்கா நம்ம ஊர்ல? இல்லையே. எங்கேயாவது எந்த பிரச்சனையா இருக்கா? இல்லையே. எங்கேயாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கா? இல்லையே. ஏதோ ஒருவர் தனிப்பட்ட முறையில சில நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விரோதங்கள்ல ஏதாவது சம்பவங்கள் நடக்கு. அந்த சம்பவங்கள் கூட நான் சொல்றேன், பழிக்கு பழியாக அதை செய்வதை எல்லோரும் நிறுத்துங்க. சட்டம் இருக்கு. நம்முடைய முதல்வரை பொறுத்தளவில் நீங்க பார்த்துட்டு இருக்க 3 வருஷத்துல எந்த ஜாதி, எந்த மதம், எந்த கட்சி அப்படின்னு இல்லாம யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை. இதை விட என்ன வேணும்? ஒரு முதல்வர் யாரு தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்காங்க. இதுல எங்கேயாவது திட்டமிட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப இப்படி ஒரு முதல்வர் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்றாங்க. அரசியலுக்காக எதை வேணாலும் நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். ஆனால் அரசியலுக்காக நம்ம சமூகத்தில் அமைதி இல்லாம ஆக்குற பணியை அரசியல்வாதிகளையும் அன்போடு கேட்டுக்கொள்றேன், செய்ய வேண்டாம். பத்திரிகையாளர்கள், ஊடகங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது நம்ம பிள்ளைகள், நம்ம சமூகம், நம்ம பிள்ளைகள், அவங்களுடைய பாதுகாப்புக்காக அதை பெரிதுபடுத்த வேண்டாம். அந்தந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கின்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றிய அரசு வந்து வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அந்த பாஸ் பண்ணாம கூட்டுக்குழுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பத்தி அண்ணாச்சி என்ன சொல்றீங்க? ஸ்டாண்டிங் கமிட்டி போயிட்டு அது முடிவு வரைக்கும் பார்த்துக்கிட்டோம். நம்ம காவல்துறை கூப்பிட்டா விசாரணைக்கு போவேன். கோர்ட்டுக்கு போனா சட்டப்படி போய் கோர்ட்ல போய் நின்று என் சார்பான நியாயத்தை சட்டப்படி நான் எடுத்தேன். மேல ஒன்றும் அர்த்தம் இல்லையா. இது நம்ம நாடு, நம்ம சட்டம், நம்ம மக்கள், ஜனநாயகம். அப்பாவுக்கும் ஒண்ணுதான், உங்களுக்கும் ஒண்ணுதான், தம்பி சுதாகருக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் சமமானதுதான் சட்டம். அதனால நான் அதை மதிக்கிறேன், சட்டப்படி நடந்து கொள்வேன். நன்றி, வணக்கம்.